Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. இன்னையோட மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அண்ட் எஸ்டர்டே என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே 735 பாயிண்ட் பாசிட்டிவாகவும் அண்ட் பேங்க் நிஃப்டி 2126 பாயிண்ட் பாசிட்டிவாகவும் முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இது நம்ம எதிர்பார்த்தது தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கும் அண்ட் வரக்கூடிய நாட்கள்லையும் நகரும் அப்படிங்கிறது நம்மளோட புரிதலாக இருக்குது. அண்ட் எஸ்டர்டே அதாவது மார்க்கெட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மூலயமா மார்க்கெட் ஃபால் ஆனது பிகாஸ் ஆஃப் என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு பெரிய லெவலில் ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆயிருந்தது. அண்ட் ஒரு ஸ்ட்ரென்த்தனான ஒரு கவர்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் ஃபால் ஆச்சு. பட் அது கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை அப்படிங்கிறது நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியறது. அது யார் பை பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துலேருந்து பையிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அகெயின் நம்ம இந்த என்டிஏ இந்தியா இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர் அப்படிங்கிறது இல்லை. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா எந்த ஒரு ஸ்டாக் அதாவது எந்த ஒரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸை டிபெண்ட் பண்ணி, அதாவது கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறும். அதனால் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்லேருந்து 6 மந்த்துக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அந்த பிஸ்னஸில் ஸ்டெடி அந்த ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் போகும். அந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கான அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லா கம்பெனிலையும் பார்க்கக்கூடிய வியூவாக இருக்குது. ஸோ அந்த வகையில் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். ஸோ கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸாக வச்சுட்டு மட்டும்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோமே தவிர நாட் லைக் இந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு ஃபேவரபிளானது இந்த இந்த கவர்மெண்ட் ஃபேவரபிள் இல்லை அப்படிங்கிறது மீனிங் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு வியூவில் நம்ம வியூ கொடுக்கல. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம் 12:36 AM. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் நடந்திருக்கு. ஆஃப்டர் 22,300க்கு மேலே பையராக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் பையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிளியர்லி இட் வெண்ட் அப் அண்ட் இதோட டார்கெட் 23,328 டைரக்ட் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வி கேன் பை அண்ட் டார்கெட் அகைன் அண்ட் அகைன் வி கேன் பை அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். ஸோ ப்ரைமரியோட டார்கெட் 23,328 அப்படிங்கிற அந்த டைரக்ஷனை எடுத்துகிட்டு சின்னதாக மூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நம்ம அகெயின் அந்த டார்கெட்டை வச்சுட்டு சின்னதாக நம்ம பை அண்ட் சின்ன டார்கெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரிக்கான ஒரு வியூவாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடம் 22,767 போயிட்டு நாளைக்கு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வி ஹாவ் டு என்டர் ஆஃப்டர் 22,593 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வருஷத்தில் மட்டும் பையராக இருக்கலாம், அதர்வைஸ் நோ என்ட்ரி அப்படிங்கிறது இதோட வியூவாக இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற காரணங்களை புரிஞ்சுக்கலாம். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகெயின் செல்லிங் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அட போங்கய்யா வந்துட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக செல்லிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்வையில் இருந்து. ஒரே ஒரு நாள் ஹெவி பையிங் 12,000 crore அளவுக்கு பை பண்ணியிருந்தாங்க. பட் அதர் தென் திஸ் கண்டினியூஸ் செல்லிங்கில் இருந்துட்டு வராங்க அண்ட் டிஐ கண்டினியூஸ் பையிங்கில் இருந்துட்டு வராங்க. கவர்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையா இல்லை கவர்மெண்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாக்ஸு அல்லது எல்ஐசி மாதிரியான கம்பெனிஸே பர்ச்சேஸ் அதிகமாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அனாலிசிஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இன்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா வந்திருக்கு. 60.80 அப்படிங்கிற ப்ரீவியஸ் டேட்டாவை விட சர்வீஸ் பிஎம்ஐ குறைஞ்சிருக்கு. 60.20 அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு ப்ரீமியம் ப்ரைஸஸ் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கெல்லாம் பேங்க் நிஃப்டி வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபால் ஆஃப்டர் ஒரு 2:00 2:30க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 300 ருபீஸில் இருந்த ஹையஸ்ட் ப்ரீமியம் வெரி ஃபாஸ்ட் வந்து டவுன் ஆனதை பார்க்க முடிந்தது. அண்ட் நீங்கள் என்னென்னா ஒரு 2:00க்கு மேலே இந்த ப்ரீமியத்தை ஹோல்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நாளைக்கு நிஃப்டிக்கான ஒரு சின்ன அட்வைஸ்.
அல்லது நீங்க அந்த ஸ்ட்ராங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஒரு 2:00 அல்லது 1:30க்கு மேல நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். ஸோ வாங்குறவங்க கால் ஆப்ஷன் அதான் ஆப்ஷன் பையர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பை டில் 1:30 வர கையில வச்சுருக்கங்க. அதுக்கு பிறகு ஆப்ஷன்ஸ செல்லர் ஆயிருங்க. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளார ப்ராஃபிட்ட புக் பண்ணிடுங்க. பிகாஸ் கால் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஹெவியா அந்த இடங்கள்லாம் இருக்காங்க. பர்ட்டிகுலரா 23,000 லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி செல்லிங். அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ்லயும் நெறைய செல்லிங் இருந்துட்டு வருது. கால் ஆப்ஷன்ஸ் விட புட் ஆப்ஷன் அப் டூ த பாயிண்ட் ஆஃப் 23,000 வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை அதுக்கு மேல போகாது அப்படிங்கிற ஒரு வியூ நான் குடுக்குறேன். அண்ட் பிலோ 22,000 கீழ போகாது. கண்டிப்பா 23,000க்கு போகாது அப்படிங்கிற வியூ மட்டும் நமக்கு பார்க்க முடியறது. அண்ட் அகைன் நாளையோட மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் ஒரு சின்னதா ஒரு கேப் அப்ல கூட ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேஸ்ட் ஆன் யுஎஸ் மார்க்கெட். அண்ட் இதோட கன்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது தொடரும். அண்ட் ஆஃப்டர்நூன் டைம்ல கேப் அப்ல ஓப்பன் ஆகுற யூரோப்பியன் கண்ட்ரி கீழ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் சேர்ந்து ஆப்ஷன் செல்லிங்க குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்வையில இருக்கு. சரி, இப்போ நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூக்குள்ளார வந்துடலாம். நிஃப்டி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பை அபோவ் 22,593க்கு மேல பை பண்ணலாம். 22,767 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கீழ வரும். திரும்பவும் பை பண்ணிட்டு டார்கெட் அப்படிங்கிறது பண்ணலாம். அண்ட் அகைன் பேங்க் நிஃப்டியோட வியூ பொறுத்தவரைக்கும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டார்கெட் அப்படிங்கிறது பிரைமரி டார்கெட்டா இருக்கிற 51,000 டைரக்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அண்ட் செகண்டரி டார்கெட்டா 49,800 நம்ம வச்சுக்கலாம். அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ்ல தான் இருந்துட்டு வராங்க. அண்ட் பை அபோவ் ரேஞ்ச் 49,231க்கு மேல பையரா இருக்கலாம். கொஞ்சம் அபோவ் ரேஞ்ச் தான். பட் இந்த இடத்துல நீங்க ஒன்ஸ் அது பிரேக் ஆயி சஸ்டெயின் ஆனா மட்டுமே நம்ம பை எடுக்கலாம். ஏபிஎஃப்ஆர்எல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 மினிட் டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட்ல இருந்துட்டு வராங்க. இப்ப இருக்கக்கூடிய இடம் டிமாண்ட் ஜோன்ஸ். டார்கெட் அப்படிங்கிறது 316 அந்த லெவல் வரைக்கும் போகும். அண்ட் பை அபோவ் ஜோன் 303.60க்கு மேல பையரா இருக்கலாம். அதர்வைஸ் பை என்ட்ரி கிடையாது. சன் டிவிய பொறுத்தவரைக்கும் பைல இருந்துட்டு வருது. கரண்ட் ரேட் அப்படிங்கிறது 740 ரூபீஸ்ல இருந்துட்டு வருது. டிமாண்ட் ஜோனுமே அதுதான். டார்கெட் அப்படிங்கிறது அ 768 ரூபீஸ் வரைக்கும் போகணும். பை அபோவ் 747 பாயிண்ட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங் பையா இருக்கும். ஹிண்டால்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பைல இருந்துட்டு வராங்க. டார்கெட் அப்படிங்கிறது ஃபர்தரா நம்ம எடுத்துட்டு போலாம். பட் டிமாண்ட் ஜோன்ஸ்ல தான் இருந்துட்டு வராங்க. அண்ட் பை அபோவ் ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 693க்கு மேல பையரா இருக்கலாம். அண்ட் அப் டு த டார்கெட் ஆஃப் 708, 706 வரைக்கும் நம்ம டார்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இண்டிகோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்துட்டு வராங்க. நம்ம கரண்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பை என்ட்ரியா இருக்கும். அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது பை அபோவ் ஜோன் அப்படிங்கிறது 4,350 ரூபீஸ்க்கு மேல டார்கெட் பண்ணணும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்கி ஜோன் தான். கொஞ்சம் நியர் ஹையர் ஹை கிட்ட இருந்துருது. டார்கெட் அப்படிங்கிறது 4,402 அல்லது 403 வரை நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். முத்தூட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் லெவல் அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்துட்டு வராங்க. அண்ட் பை அபோவ் ஜோன் அப்படிங்கிறது 1746, 47க்கு மேல டார்கெட் அப் டு 1763 வரை நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். முத்தூட் ஃபினான்ஸ் வரை. அண்ட் ஆஸ்ட்ரால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பை அப்படிங்கிறது தான் இருக்கு. அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ்ல தான் இருந்துட்டு வராங்க. நம்மளோட டார்கெட் 2135 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் பை அபோவ் 2120க்கு மேல நம்ம பையரா இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கான சில வியூ. டுமாரோ தெர் இஸ் அ நியூ செஷன்ஸ் ஃப்ரம் டுமாரோ அமாவாசை பிளான்டு நம்ம பண்றோம். அண்ட் மார்னிங் 9:30 அப்படிங்கிறதும் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6:00 அப்படிங்கிறதும் செஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இணைய விரும்புறவங்க மேல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன கன்ஃபார்ம் பண்ணலாம். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிஸ்டிங் ஸ்டூடண்ட் கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் அனதர் செஷன்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஆப்ஷன்ஸ் அட்வான்ஸ் லெவல்ஸ் வரைக்கும் போகும் உங்களுக்கு. 11:30 செஷன்ஸ் ஃப்ரம் வெட்னஸ்டே 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில இணைய விரும்புறவங்களும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னைய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்னைக்கான வீடியோ. நாளைக்கு மீண்டும் அனதர் வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.